வணக்கம் வாசகர்களே. கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகள் கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2 வார்த்தையாவது கதைய பத்தி கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்ப கேட்கவிருக்கும் கதை அங்காரகனின் தீத்திரன் இவள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 3. ஏற்கனவே ஆதிரா மீது கொலைவெறியில் வந்தவனுக்கு விக்கியின் இந்த மெத்தனமான செய்கை எரிச்சலை ஏற்படுத்தியது. வெளிப்படையாக அதை முகத்தில் காட்டியும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத விக்கி அவனை அங்கு போடப்பட்டிருந்த பல்லிருக்கையில் அமர சொல்லி அவனும் அமர்ந்தான். இந்த நேரத்துல என்ன பேசணும் விக்கி? நாளைக்கு வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். இப்ப போய் அஞ்சலிய பார்க்க விடு என்று அவன் ஏதோ தன்னை வேண்டுமென்றே உள்ளே விடாமல் இப்படி செய்கிறானே என கடுகடுத்தான் விகர்ணன். விகா, ஏன் ஆதிரா கூட நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தன என்று பட்டென்று அவனிடம் கேட்டுவிட்டான் விக்கி. உனக்கு தேவையில்லாததுல நீ தலையிடாம இருந்தா நல்லது என்று விரல் நீட்டி எச்சரித்து உள்ளே செல்பவனை தடுக்க கைகளை பிடித்தான். ஐயோ விடு விக்கி, என் பொறுமைக்கு ஒரு எல்லைதான். நான் இன்னும் பேசி முடிக்கல, பேசிட்டு போ என்றான் விகர்ணனுக்கு இணையான அழுத்தத்துடன். குழந்தை அழவும் பசியாற்ற அஞ்சலியிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு வெளியே வந்தவள் கண்டது என்னவோ கைகலப்பில் இருந்த இருவரைதான். அதிர்ந்து நின்ற ஆதிரா சுதாரித்து அங்கிருந்த காவலாளிகளை விரைந்து அவர்களை பிரிக்குமாறு கூறி பின்னே ஓடினாள். காவலாளிகள் சிரமப்பட்டு அவர்களை பிரித்தும் கோபம் அடங்காமல் திமிர வேறு வழியில்லாமல் விக்கியிடம் அஞ்சலி அவனை பார்க்க வேண்டும் என்று கூறியதாக கூறினாள். அது உண்மையில்லை என்று அறிந்தும் பெரிதுபடுத்தாமல் விகர்ணனை முறைத்த வண்ணம் உள்ளே சென்றான் விக்கி என்கிற விக்னேஸ்வரன். அவன் சென்றதும் தன் கைகளை பிடித்திருந்த காவலாளிகளின் கைகளை உதறி அவர்களை முறைத்தான். அவர்கள் மிரண்டு ஆதிராவை பார்க்க தான் பார்த்து கொள்வதாக கூறி அவர்களை அனுப்பி வைத்தாள். அவர்கள் செல்லும் வரை அமைதியாக நின்றவன் அவள் கைகளை முறுக்கி முதுகுக்கு பின் திருகி அழுத்த வலித்தாலும் எதுவும் பேசாமல் அவனை பார்த்தவாறு நின்றாள். என்ன தைரியம் இருந்தா அஞ்சலியை இப்படி கடத்திட்டு வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணிருப்ப? உன்னை கொல்லாம விட்டா இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவ என்று மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அவள் முகத்திற்கு முன் நீட்டினான். உனக்கு எதுக்கு சிரமம் என்று இடது கையால் அவன் பிடித்திருந்த துப்பாக்கியை மார்பில் நேரிழுத்து அவன் கையை அழுத்த முயன்றாள். அவளது செய்கையில் திடுக்கிட்டவன் அவளை பார்த்தவாறு துப்பாக்கியை உள்ளே வைத்தான். அவளிடம் இறங்கி போக மனசில்லாமல், உன்னை இத வச்சு கொன்னா கூட இதுக்குதான் அசிங்கம் என்று அவள் கையை மேலும் திருகினான். ஏன் இப்ப சமாளிக்கிற? பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு போயிட போறேன். நீயும் நான் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் என்று கூறி அவனை பார்க்க கண்களில் எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் அவள் ஆசையை நிராசையாக மாற்றியிருந்தான். ஆமாண்டி, ரொம்ப நிம்மதியாதான் இருப்பேன், செத்து தொலை. அது எப்படி நீ நிம்மதியா இருக்கலாம்? என்னால நீ அனுபவிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு. நான் செத்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது, இப்படிதான் நான் சாவேன் என்றாள் திமிராக. அவளை அப்படியே தள்ளிவிட பிடிமானமின்றி கீழே விழுந்தவள் எழுந்து கையை தேய்க்க இடது கையை சுத்தமாக அசைக்க முடியவில்லை. வலி உயிர் போனது. கீழே பார்த்தால் அவன் விரல் அச்சு படிந்த இடமெல்லாம் கன்றி போய் ஊதா நிறத்தில் இருந்தது. அவன் முன் வலியை காட்டாமல் இருக்க மேலும் கோபம் வந்தது அவனுக்கு. இப்படி என்னடி உனக்கு வீம்பு? வலிய கூட காட்டாத கண்ணு, இப்படி அழுத்தமா இருந்து என்னத்த சாதிக்க போற என்று மொத்த பலத்தையும் திரட்டி அவளை அடிக்கப் போக அப்படியே இறுகி நின்றிருந்தாள். அவள் மேல் காட்ட நினைத்த கோபத்தை அருகே இருந்த மரத்தில் காட்ட விரல் முட்டி சிராய்த்து குருதி எட்டி பார்த்தது. அவ்வளவு நேரம் விரைத்து நின்றவள் கண்களில் அவன் ரத்தம் பட அனைத்தையும் தூக்கி போட்டு அவனிடம் செல்ல அடுத்த குத்து குத்தினான் அதே கையால். கர்ணா, என்ன இது என்று அவனை நெருங்க கொத்தாக அவள் முடியை பிடித்து தன்புறம் இழுத்தவனது கேள்வி, ஏண்டி என்ன படுத்துற? உண்மையாவே நான் உன்னை காதலிக்கல. உன்னை பழிவாங்கதான் உன்னை நெருங்குன. என்னை விட்டு தள்ளி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது என்று அவளை விரல் நீட்டி எச்சரித்து கடந்து சென்றவனை நிறுத்தினாள். இதுவரைதானே என்ன காதலிக்கல, இனி என்ன காதலிக்கலாம்ல, நான் அதை செய்ய வைப்பேன் என்று எம்பி அவன் இதழில் தானாக பதிக்கும் முதல் முத்திரையை பதித்து நிற்காமல் உள்ளே சென்றாள். எனக்கு ஒரு சந்தேகம் என்று அவனது இறுகிய குரலில் திரும்பினாள் ஆதிரா. என்ன? உனக்கு காதல் ஏன் மேலையா இல்ல என் உடம்பு மேலையா? பொய் சொல்லட்டா, உண்மைய சொல்லட்டா? அது உன் இஷ்டம்
என்றான் தோளை குலுக்கி. நீ எதை பார்த்து என்ன காதலிக்கிறேன்னு நெருங்கி என்ன தொட பாத்தியோ அத பார்த்து மயங்கிதான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன் என்று தெளிவாக எதையும் கூறாமல் அவனை பார்த்தாள். என்ன நீதாண்டி டெம்ப் பண்ண, ஆனா அந்த அளவுக்கு எதுவுமே நான் பண்ணலையே என்றான் வெளிப்படையாக. அதேதான் நானும் சொல்றேன் என்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து அங்கிருந்து சென்றாள். என்னை எந்த விதத்திலும் உன் வார்த்தைகள் பாதிக்கவில்லை என்கிற விதத்தில். அஞ்சலியை காண சென்றான். அங்கு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவள் அருகே அமர்ந்து தங்கள் மகவின் பாதத்தை வருடிய விக்கிக்கு எதை அவள் பாதத்துடன் ஒப்பிடுவது என்று தெரியாமல் சிலிர்த்து போனான். கையில் ரத்தத்துடன் உள்ளே வந்த விகர்ணன் விக்கியை முறைத்தவாறு குழந்தையை வாங்க எதுவும் பேசாமல் அவனையே பார்த்திருந்தான். காற்றைப் போல லேசாக அஞ்சலியின் மறுபதிப்பாக அவனுக்கு தெரிந்தாள். நெற்றியில் உதட்டை மடித்து முத்தமிட்டு அஞ்சலியை பார்க்க அவளோ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். இருவரையும் மாறி மாறி பார்க்க அவ்வளவு நேரம் இருந்த கொதிநிலை மாறி சற்று சாந்தமாக இருந்தது அவன் மனம். விக்கியும் எதுவும் பேசாமல் அவன் செய்கையை கவனித்த வண்ணம் நின்றிருந்தான். குழந்தையை அவன் கையில் கொடுத்த விகர்ணன், அவளோட சேர்ந்து அஞ்சலிக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்த உன்னை கொன்னுடுவேன். அஞ்சலி எப்பவும் எனக்கு ஸ்பெஷல் தான். நீ ஜஸ்ட் அவளோட லைஃப் பார்ட்னர் தான். நீ மட்டும் அவளோட லைஃப் இல்ல. இப்படி அவளை பணைய வைக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா அதுக்கு காரணமான யாரையும் சும்மா விட மாட்டேன் என்று அவன் பேச பேச விக்கிக்கு இன்னொருவனின் பதிப்பாக தெரிந்தான். அதை உறுதிப்படுத்த அவன் அருகே விக்கி செல்ல, அவளை கஷ்டப்படுத்தினத எப்பவும் நான் மறக்க மாட்டேன். தர வேண்டிய நேரத்துல இதுக்கான பதில தரேன் என்று விறுவிறுவென அங்கிருந்து சென்று விட்டான் விகர்ணன். விக்கிக்கு அவன் மீது சந்தேகம் வலுப்பெற இதை எப்படியாவது கண்டுபிடித்து ஆதிராவை மீட்க வேண்டும் என்று மனதில் குறித்து கொண்டான். அதே சமயம் விகர்ணனின் கொதுநிலைக்கு காரணமானவளோ சற்று நிதானமாக காருக்கு சென்றாள். காரில் ஏறியதிலிருந்து தான் செய்வது சரியா தவறா பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தாள். தன்னிடம் அவன் காட்டிய அன்பு எதுவும் உண்மையல்ல, வெறுப்பின் உச்சியில் தன்னை பழிவாங்க அவன் ஆடிய நாடகம் என்று மூளை கூறினாலும் அதை அவள் மனம் ஏற்கவில்லை. காதல் கொண்ட மனம் ஒருபுறம் தன்னை அமைதியாக இருக்க கூறினாலும் அவன் மேல் கொண்டுள்ள சினமோ அவனுக்கு வலியை கொடுக்க தள்ளுகிறது. இதில் எதன் பின் சென்றாலும் வலி என்னவோ தனக்குதான் என்று தெரிந்தும் எதற்கு இந்த போராட்டம் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவன் ஏமாற்றியதாகவே இருக்கட்டுமே, அவனை விட்டு விலகி தன் வழியில் செல்வதுதானே சரியான முடிவு. ஆனால் இப்போது தான் செய்வது எந்த ரகத்தில் சேர்ப்பது? வேண்டாம் என்பவனை வலுக்கட்டாயமாக தன்னுடைமை ஆக்க நினைப்பது சரியா என்று மனம் கேட்க, உன்னை எப்படி அவன் காதல் செய்யறேன்னு உன் உணர்ச்சியை தூண்டுனா என்று சட்டென்று அந்த நாளை நினைவூட்டியது மூளை. அடுத்த நாள் ஒரு முக்கியமான மீட்டிங் இருப்பதால் அதற்கான ஃபைலை படித்துக் கொண்டிருந்தாள் ஆதிரா. படிப்பை முடித்த அடுத்த நாளே அவள் தந்தையிடம் சென்று அலுவலகம் வருவதாக கூறியிருந்தாள். முழுதாக 3 ஆண்டு முடித்திருக்கும் வேளையில் அவளது தந்தையின் பெரும்பாலான வேலை பளுவை குறைத்து அவள் பொறுப்பில் தனியாக அனைத்தையும் பார்த்து வருகிறாள். பெயருக்குதான் அந்த அலுவலகத்தில் அவளது தந்தை முதலாளி. அவள் அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அங்கு அசையாது. வேலையில் மூழ்கி இருந்தவளை மே கமின் என்ற அழைப்பு நினைவிற்கு கொண்டு வந்தது. எஸ் கமின் என்று நிமிர அட்டகாசமான சிரிப்புடன் நின்றிருந்தான் விகர்ணன். ஹாய் விகர்ணன், டேக் யூர் சீட். தேங்க்ஸ், நீ ரொம்ப ஒர்க்காலிக்கா இருக்க தீரா என்றவனுக்கு மெல்லிய புன்னகையை பதிலாக கொடுத்தாள். நேரா நான் வந்த விஷயத்துக்கு வரேன். தீரா, நம்ம ஏன் இன்னைக்கு லஞ்ச் டேட் போகக்கூடாது? நோ மட்டும் சொல்லிராத என்று கெஞ்சாமல் கொஞ்சாமல் தன்னை நெருங்கி வரும் விகர்ணனை பார்த்தவள் பதில் கூறாது ஃபைலுக்குள் தலையை விட்டாள். இருபுறம் தலையை ஆட்டி வென்யூ மெசேஜ் பண்றேன் என்று அங்கிருந்து சென்று விட்டான். அவன் செய்கை ஆதிராவிற்கு சிரிப்பூட்டியது. தன்னை எப்படியெல்லாம் கையாள்கிறான் என வியந்தாள். தன்னிடம் அனுமதி கேட்டால் நிச்சயமாக மறுத்து விடுவேன் என்று எப்படி கேட்டு செல்கிறான் என யோசித்தவள் வேலையை விடுத்து விகர்ணனை காண சென்றாள். அவனோ தனக்கான அறையில் கணினியில் எதையோ தேடிக் கொண்டிருந்தான். அவள் வந்திருப்பதை உணர்ந்தும் அவளை உடனே ஆராதிக்காமல் அலைக்கழிக்க நினைத்து திரையில் பார்வையை பதித்தான். மிஸ்டர் விகர்ணன். கர்ணன் என்று திருத்தினான். வெட்டுப்பல் தெரிய இதழ் பிரித்து ஷல் வி ஹேவ் எ கப் ஆஃப் காஃபி என்று அவன் கேட்டதை முழுதாக ஒத்துக்கொள்ளாமல் அதே சமயம் அவனை அறிய எழுந்த ஆவலை அவனிடம் காட்டாமல் கேட்டும் விட்டாள். அவள் விழிகளில் பதில் தேடி தோற்று போனவனாக தலையை சிலுப்பி நடந்து செல்ல அவளும் அவனை பின்தொடர்ந்தாள். அவர்களுக்கான முதல் அன்அபிஷியல் மீட்டிங் இது. இருவர் தந்தையரும் பல வருட நண்பர்கள் எனினும்
இவர்களுக்குள் அப்படி ஒன்றும் நல்ல உறவு இல்லை. இருவரும் நேரில் சந்தித்த தருணம் வெகு சொற்பமே. கல்வி முழுவதும் விடுதியில் தங்கி படித்தாள் ஆதிரா. 10 வயதில் ஒரு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மனக்கசப்பால் இவனிடம் தள்ளியே இருந்தாள். அதன்பின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது அரிதாகி போக இவன் அந்நியமாகி போயிருந்தான் அவளுக்கு. அனைத்தையும் யோசித்தபடி வந்தவள் அவன் காரை திறக்கவும் தான் இடத்தை பார்த்தாள். அவனது மகிழ்ந்து நின்ற இடம் அவளுக்கு மிகவும் விருப்பமான காஃபே. மற்ற இடத்தை விட இது தனித்திருந்த காரணம் அந்த இடம்தான். பார்வையாளரை தகிக்க வைக்கும் காட்சியோடு குளுமையான தோற்றம் கொண்டு காட்சியளிப்பதால் அந்த இடம் ஆதிராவின் விருப்ப பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருந்தது. அவளுக்கு பிடித்ததை அவனே ஆர்டர் செய்ய கேள்வியாக அவனை பார்த்தாள். அவளை காதலாக பார்த்தவன் ஐ ஸ்மெல் யூ என்று பல்வரிசை தெரிய சிரித்தான். இப்படி ஒரு வசீகரம் அவன் சிரிப்பில் வசியம் செய்து விடுமோ என்றுதான் இவன் அரிதாக சிரிக்கிறானோ என்ற எண்ணம் தோன்ற மானசீகமாக தலையில் அடித்து வேறு புறம் திரும்பிக் கொண்டாள். தீரா, ஆர்டர் வர வர கேம் ரூம் போகலாமா என்றான். அவளும் நேரத்தை கடத்த சரி என்று கூற அவள் கையை பற்றி அந்த அறைக்கு அழைத்து சென்றான். அவன் கையை பிடித்ததும் மெலிதாக அவள் உடல் சிலிர்த்து அடங்கியது. அதை வெளியே காட்டாமல் இருக்க பெரிதும் போராடி அதை வென்றாள். அவர்களைத் தவிர அந்த அறைக்குள் யாரும் இல்லை. தனிமை விரும்பி என்பதால் பெரிதாக தெரியவில்லை ஆதிராவிற்கும். அவர்கள் நேராக சென்ற இடம் பவ் அண்ட் ஆரோ செஷன் தான். இருவருக்கும் அது பிடித்தமான விளையாட்டு. ஆனால் ஒருத்தர் தான் விளையாட முடியும் என்பதால் முதலில் ஆதிராவை விளையாட கூறினான். அவளும் ஆர்வமாக விளையாட அனைத்தும் குறி தவறியது. அவனோ வேகமாக அவளை நெருங்கி அவள் கைமேல் கை வைத்து நூலளவு இடைவெளியின்றி அவளை பின்னிருந்து அணைத்தாற்போல நிற்க முதல் முறை ஒரு ஆணின் ஸ்பரிசம் பட்டு மீண்டும் அவள் மேனி சிலிர்த்தது. கைகளை வளைத்து அவனுக்கு தகுந்தாற்போல் குறிவைத்து பார்த்துவிட அது சரியாக சென்றிருந்தது. அதுவரை எழாத உணர்வு அதன் பிறகு விகர்ணனை ஆட்கொண்டது. அவன் விரல்கள் அத்துமீறி அவள் இடையை தழுவ திரும்பி அவன் கைகளை பிடித்து வர்ணன்னா என்று முடிப்பதற்குள் அவள் வார்த்தைகளை தன் இதழுக்குள் விழுங்கி இருந்தான். பாபமோ தாகமோ அவன்தான் அறிவான். அவள் இதழை சுவைக்க சுவைக்க வேகம் அதிகமானதே தவிர குறையவில்லை. முதல் முத்தத்தில் மொத்தமாக துவண்டு போனாள். முதலில் தன்னிலைக்கு வந்தது விகர்ணனே. தான் செய்த செயலால் தலையில் அடித்துக்கொண்டு அவளை பார்க்க அவனை பார்க்காமல் வேறெங்கோ பார்த்தபடி நின்றிருந்தாள். தீரா, வெளியில போய் பேசிக்கலாம். கர்ணன், ஐ நீட் டு ட்ரெஸ் அப் என்றவளை அப்போதுதான் பார்த்தான். சேலை ஆங்காங்கே கசங்கி மடிப்பு கலைந்திருந்தது. ஏனோ அவள் மீது காதல் கடந்து ஒரு மோகம் இன்று தலை தூக்குவதை உணர்ந்தான். எத்தனை பெண்களை கடந்து வந்திருக்கிறான், இப்படி ஒரு எண்ணம் வந்ததில்லையே என்று மனம் கேள்வி கேட்க முதல் முறை பதிலில்லாமல் போனது அவனிடம். அவளை நெருங்கியவன், யாரும் வரமாட்டாங்க, நீ ட்ரெஸ் பண்ணு, நான் வெளியே இருக்கேன் என்று சென்று விட்டான். அந்த நினைவிலிருந்து வெளியே வந்தவளுக்கு அவனிடம் தான் நெருங்கியது அன்றுதானே. அவனது காதலின் மற்றொரு பரிமாணம்தான் தாபம் என்று நினைத்தேனே. எல்லாம் பொய்யா? மோகம் கொண்டது தன் ஒருத்தி மேல் மட்டும்தானோ என்று மனம் அடித்துக்கொள்ள அவள் மூளையோ அவன் உன்னை ஏமாற்ற நினைத்துதான் உன்னை நெருங்கினான், அன்று மட்டுமல்ல கிடைக்கும் சந்தர்ப்பம் அனைத்திலும் என்று கூற வலிக்க ஆரம்பித்தது அவளுக்கு. கடைசியாக அவர்கள் சந்தித்த போது அவன் கொடுத்த பரிசை ஆடை விலக்கி பார்த்தாள். தனக்கு வலி மட்டுமே கொடுத்தவனுக்கு திருப்பி தர முடிவெடுத்து நிம்மதியாக கண்ணை மூடினாள். அத்தியாயம் 4. அவனை பற்றி நினைக்க நினைக்க ஏமாற்றத்தின் வலி அவளை கொன்றது. எவ்வளவு நேரம் காரில் அமர்ந்திருந்தாள் என்று தெரியவில்லை. அவளை காணாமல் விக்கி அவளுக்கு அழைக்கும் வரை சிலையாக சமைந்திருந்தாள் ஆதிரா. அது எங்க இருக்க? கார்ல இருக்க விக்கி. என்னாச்சு? அஞ்சலி நல்லா இருக்காதான? ஆ, அவ இப்பதான் எழுந்து பாப்பாக்கு ஃபீட் பண்ணா. உன்னை பார்க்கணும்னு சொல்றா, வரியா? பெருமூச்சுடன் இதோ வரம் விக்கி என்று அஞ்சலியின் அறைக்கு சென்றாள். கதவை திறந்து உள்ளே வந்தவளை பார்த்த அஞ்சலிக்கு கேட்க நிறைய கேள்விகள் இருந்தது. ஆதிராவே அதை பற்றி பேசட்டும் என்று அமைதியாக இருந்தாள். ஆர் யூ ஓகே அஞ்சலி? பரிவாக கேட்டாள் ஆதிரா. பெட்டர். ஒரு வார்த்தையில் முடித்து கொண்டவளிடம் என்ன பேசுவதென்று ஆதிராவிற்கு தெரியவில்லை. சண்டை போட்டிருந்தாலாவது அவளது தரப்பை சொல்லியிருப்பாள். அதற்கு மாறாக அந்த விஷயத்தை பொறுமையாக கையாள நினைத்தாள் அஞ்சலி. எத்துக்கொடு பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க என்று அவளை ஆழ்ந்து பார்த்தாள் அஞ்சலி. நான் ஒன்னும் எங்கேயும் ஓடல, வெளியில தான் இருந்தேன். ஏன் அக்கா இப்படி பண்ணீங்க?
சாரி, இத தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அஞ்சு. நான் விஹா கிட்ட பேசவாக்கா? இத பத்தி எங்கள தவிர யார் பேசினாலும் அது தப்பா போகும். என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? அதற்கு அவளுக்கே பதில் தெரியாததால் எதுவும் பேசாமல் குழந்தையை கொஞ்ச ஆரம்பித்தாள். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் ஓய்வெடுத்தாள் அஞ்சலி. வீட்டுக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டான் அது. 1 ஹவர்ல வந்துருவாங்க. சரி, நீ போய் சாப்பிட்டுட்டு வா. அஞ்சலி கூட நான் இருக்கேன் எல்லாரும் வர வரைக்கும். இல்ல அது, நீ கெஸ்ட் ஹவுஸ் போய் தூங்கிட்டு காலையில வா. ஆ, நான் இருக்கேன். உன்னை மட்டும் தனியா விட்டு எப்படி போவேன்? என்னால தானே என்று ஆரம்பித்தவளை, நீ அவள காயப்படுத்த எதுவும் பண்ணல. இன்னைக்கு என் டார்லிங் என் கைக்கு வரணும்னு இருக்கு. அவ்வளோதான். நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வா. வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்ல கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு வந்தாலும் சரி. அது உன் இஷ்டம். சரி என்று அவனிடமிருந்து விடை பெற்றவள் நேராக அவர்களது கெஸ்ட் ஹவுஸிற்கு வண்டியை விட்டாள். ஒரு மாதிரி சோர்வாக இருக்க, அலுப்பு தீர ஒரு குளியலை போட்டவள் அப்படியே படுக்கையில் விழுந்து உறக்கத்தை நாடினாள். நள்ளிரவு இடையில் ஏதோ ஊற திடுக்கிட்டு எழுந்தவளால் ஒரு இன்ச் கூட நகரவே முடியவில்லை. கண்ணை திறந்து அருகே இருந்த விளக்கை போட, அவனேதான். அவளை அணுவணுவாக வதம் செய்ய துடிக்கும் அவளவன்தான். பக்கத்தில் செல்ல மதுநெடி அவளுக்கு குமட்டியது. மொத்தமாக அவளை வாரி சுருட்டி கைவளையில் வைத்திருந்தான். விகர்ணன், விடுங்க என்ற அவளின் கம்பீரமான பேச்சில் அவள் புறம் சரிந்தவன், முடியாதுடி என்று மேலும் அவனோடு இறுக்கினான். ஏன் ரூமுக்கு எதுக்கு வந்தீங்க? இந்த கெஸ்ட் ஹவுஸ் நம்ம 2 ஃபேமிலிக்கும் காமன் ப்ராப்பர்ட்டி. ஞாபகம் இல்லையா? அதுக்கு என் பெட்ரூம் வர உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது? ஐ நீட் யூ என்றான் உளறலாக. வாட் என்று அதிர்ந்தவள் போராடி எப்படியோ அவனிடமிருந்து விடுபட்டு எழுந்து நின்றாள். சத்தமாக சிரித்தவன் ஒரு கையை தலைக்கு கொடுத்து அவள் புறம் சாய்ந்து, அவ்ளோ நம்பிக்கையா? இல்ல என் மேல இருக்க மயக்கத்துல நீயே உன்னை தந்துருவியோன்னு பயமா என்று அவளையே பார்த்தான். கர்ணன், தேவையில்லாம பேசாதீங்க. ஒரு பொண்ணு ரூமுக்கு இப்படி அர்த்த ராத்திரியில அநாகரிகமா அத்துமீறி நுழைஞ்சி அசிங்கமா நடந்துக்கிறீங்க. அதுதான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? கண்களில் என்னவென்று வரையறுக்க முடியாத பாவனையை வைத்து, எனக்கு பொண்டாட்டியாதான் உன்னை வேண்டாம்னு சொன்னேன். ஆனா என் ஹார்மோன் தடுமாற்றத்துக்கு நீ போதும் என்றவனின் வார்த்தையில் இரும்பாய் இருக்கும் அவள் இதயம் சற்று இலகி வேகமாய் துடித்தது. என்ன பேச்சு பேசுறான்? அப்ப அவனோட இச்சை தீர்க்கும் சத பிண்டமா மட்டும்தான் என்ன அவனால பார்க்க முடியுமா? இப்படி கீழ்த்தரமாவான் நான் போயிட்டேன். ஆக ஒரு பொண்ணா தனக்கான நியாயத்தையும் காதலையும் யாசிச்சா பதில் இதுதானா? நீயாதானே என்ன நெருங்கி வர, அப்புறம் எதுக்கு என்ன உயிரோட கொல்ற என்ற குற்றச்சாட்டோடு அவனை பார்க்க, போதை அவன் கண்ணையும் மனசாட்சியும் சேர்த்து மறைத்திருந்தது. மிஸ்டர் விகர்ணன், உங்களுக்கு என்னதான் வேணும் என்றாள் அழுத்தமான குரலில். நீதான் என்றவனின் கண்களில் காதல் இருக்கிறதா என்று அவன் கண்களுக்குள் ஊடுருவினாள். அதில் மருந்துக்கும் காதல் இல்லை. கண்ணை இறுக மூடியவளுக்கு மனம் தாங்கவில்லை. காதலித்த பாவத்திற்கு தன்னையே கேட்பவன் காதலாய் அன்றி அவன் உணர்ச்சிக்கு வடிகாலாக கேட்கிறானே என்று மனம் கனத்தது. என்ன நினைத்தாலோ அணிந்திருந்த இரவு உடையில் பொத்தானை கழற்றினாள். அவளின் செய்கை அவனை அதிர வைத்தது. கத்தி கூப்பாடு போடுவாள், தன்னிடம் சண்டை செய்வாள், கெஞ்சுவாள் என்று எண்ணியவனுக்கு அவளது செய்கை அதிர்ச்சி அளித்தது. என்ன பெண்ணிவள்? தான் கேட்டால் அவள் செய்வாளா? சி என்று அவன் மனம் அவளை இகழ்ந்தது. முழுதாக அவள் கழற்றும் முன் எக்கி அவளை இழுத்தவன், என்னை விட உனக்கு ரொம்ப அவசரம் போல. ஆனா பாரு, நான் கேட்டதும் நீ ரெடியானதுல என் மூடு போயிடுச்சு. அதுக்கு ஏதாவது செய் என்றவனை கண் சிமிட்டாமல் பார்த்தாள். இவன் தன்னவனே இல்லை. கர்ணன் பெயரில் தன்னை வதைக்க வந்த துரியோதனன் இவன். இப்படியெல்லாம் பேசுகிறானே, கல்லாக நினைத்து விட்டானா? நானும் ரத்தமும் சதையும் கொண்ட பெண்தானே என்று நினைத்தவளுக்கு தாங்க முடியவில்லை. கண்ணிலிருந்து நிற்காமல் விழிநீர் கொட்டினாலும் இருவர் முகத்திலும் எந்த சலனமும் இல்லை. அழு, நல்லா அழு. இத பாக்கதான் ஒவ்வொரு அணுவும் துடிக்குது. அப்படி என்ன செஞ்சுட்ட உன்னை காதலிச்சத தவிர என்றவள் நினைத்ததை படித்தானோ என்னவோ. தன்னிடம் இழுத்து அவள் அதரத்தை வருடி, தப்பு பண்ணிட்ட தீரா. என்ன காதலிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் உன்னை காதலிக்கல, உன் உடம்பதான் காதலிச்சேன் என்று அவள் இதழை கவ்வினான். அதில் அத்தனை ஆவேசம். அவள் மனதை மட்டுமில்லாமல் இதழையும் காயப்படுத்தியவன் அசைவின்றி படுத்திருந்தவளை கண்ணில் நிறைத்து அங்கிருந்து அகன்றான். அவன் சென்றதை கூட உணராத அளவிற்கு அவள் மனம் துடித்துக் கொண்டிருந்தது. என்ன செய்தேன்?
இப்படி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளால் வதைக்கும் அளவிற்கு என்று மனம் போன போக்கில் புலம்பியவள் எப்பொழுது உறங்கினாள் என்று தெரியவில்லை. அடுத்த நாள் காலை அலைபேசியின் ஒலியில்தான் விழித்தாள். கண்ணை திறக்க முடியவில்லை. சிறிதாக முழித்து அலைபேசி திரையை பார்க்க அவளின் தந்தைதான் அழைத்திருந்தார். எழுந்து முகம் கழுவி காலை கடனை முடித்து அவருக்கு மீண்டும் அழைத்தாள். ஆதிமா, இஸ் எவ்ரிதிங் ஓகே என்றார் எடுத்த எடுப்பிலேயே. எஸ் டாட், நேத்து என்ன பார்க்க அஞ்சலி வந்திருந்தா. திடீர்னு லேபர் பெயின் வந்துருச்சு. விக்கி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டான் என்று நடந்ததை பாதி மறைத்து சுருக்கமாக சொன்னாள். அது எப்படி ஆதிமா, நீயும் உன் ஃப்ரெண்டும் வார்த்தை மாறாம ஒரே மாதிரி சொல்றீங்க? முன்னாடியே பேசி வச்சிட்டீங்களா என்று அவர் கேள்வியில் அதிர்ந்தாலும், பேசி வச்சுதான் பொய் சொல்லணும்னு இல்ல டாட், நடந்ததை கூட ஒரே மாதிரி சொல்லலாம். ஆதிமா, நான் உனக்கு அப்பா. ஐ நோ யூ. தட்ஸ் ஃபைன். இன்னைக்கு ஆபீஸ் வரையா இல்ல அஞ்சலி கூட இருக்கியா? நான் அஞ்சலி கூட கொஞ்ச நேரம் இருக்கேன். நீங்க ஆபீஸ் போயிடுங்க. லஞ்ச் அப்புறம் நான் வந்துடுறேன். பானுமாவும் சித்ரா அத்தையும் வந்திருப்பாங்க. நான் கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றேன். ஓகேடா, உன் அம்மாவும் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கா. நான் ஆஃப்டர்நூன் என் பேத்திய பார்க்க வரேன். ஒன் மோர் திங், உன்னோட கோபத்துக்காக இன்னொருத்தர் ஃபீலிங் அண்ட் வழியில விளையாடுறது இதுவே லாஸ்டா இருக்கட்டும் என்று அவளது மறுப்பை கூட கேட்க விரும்பாமல் துண்டித்தவர் அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டார். எழுந்து குளித்து கபோர்டை திறந்தாள். அனைத்தும் கேஷுவல் உடையாக இருந்தது. அலுவலகம் செல்லும் முன் வீட்டிற்கு சென்று உடை மாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்து மேலே இருந்த ஆடையை அணிந்து கீழே சென்றாள். ஆதி பேபி, ஏன் இவ்ளோ லேட்டு? சீக்கிரமா சாப்பிடலாம் என்று படியில் இறங்கியவளை அன்போடு அழைத்தார் சித்ரா. நீங்க எப்ப வந்தீங்க அத்தம்மா? உங்களை பார்க்க நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புனேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேத்தி என்ன சொல்றா? நல்லா இருக்கேன் பேபி. என் பேத்தி சொன்னதை சொன்னா என்கிட்ட சண்டைக்கு வருவியே என்று முகத்தை பயந்தாற்போல் மாற்றி அவளை பார்த்தார். அண்ணி, வந்ததும் வராதுமா என் பொண்ணை எதுக்கு வம்பு பண்றீங்க? ஆதி தங்கம், வா, நீ முதல்ல சாப்பிடு என்று தட்டில் உணவை எடுத்து வைத்தார் பானுமதி. என்னடா இது, போட்டி போட்டுட்டு 2 பேரும் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க? எதுலயாவது பெருசா கோத்து விட போறீங்களோ என்று முகத்தில் சிரிப்பை ஒட்டி வைத்து உணவு மேசையில் அமர்ந்தாள். ஆதி தங்கம், உனக்கு பிடிச்ச பூரி கிழங்கு செஞ்சிருக்கேன், சாப்பிடு என்று சித்ராவை பார்த்து, அத்தம்மா, உங்க செல்ல பையன் அதான் விகர்ணன் இந்நேரம் நடந்தத சொல்லிருப்பானே. என்கிட்ட எதுவா இருந்தாலும் கேட்டுருங்க. நீங்க எப்பவும் போல இருக்கணும்னு கஷ்டப்பட்டு செய்யறது உங்க கண்ணுல நல்லா தெரியுது என்று பட்டென்று சொல்லிவிட்டாள். பேபி, உன் நிலைமை எனக்கு புரியுது. விகர்ணன் செஞ்சது தப்புதான். அதுக்காக அஞ்சலியை வச்சு நீ பண்ணத என்னால ஏத்துக்க முடியல. கொஞ்சம் வருத்தம். மத்தபடி எனக்கு உன் மேல கோபம் இல்ல. அந்த தடிமாடு நீ சொன்னதும் நிறை மாசம்னு கூட யோசிக்காம பண்ணத நிஜமா ஏத்துக்க முடியல. அத்தம்மா, எனக்கு அஞ்சலி மட்டும்தான் ட்ரங்க் கார்டு. அதுக்குதான் அப்படி பண்ண. அவளுக்கு பெயின் வந்தது எங்களுக்கு ஷாக் தான். அந்த பூரி செமையா இருக்கு என்று கை கழுவி எழுந்தவள், சாரி கேட்க தோணல, ஆனா என்னால உங்க பேத்திக்கும் அஞ்சலிக்கும் எதுவும் ஆகாது என்று பொதுவாக கூறியவள், பானுமா, நீங்க மட்டும் ஏன் இப்படி நான் என்ன பண்ணாலும் என்னை ஏன் இப்படி பண்ணேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க என்று செல்லமாக கடிந்தாள். என் செல்லம் கோபத்துல என்ன பண்றோம்னு தெரியாம பண்ணுவா. ஆனா யாருக்கும் பாதிப்பு வராதுன்னு எனக்கு தெரியுமே. அப்புறம் எதுக்கு உன்னை கேள்வி கேட்டுக்கிட்டு என்று அவள் தலையை வருடினார். இங்க பாச மழையில நனைஞ்சிட்டேன் பானுமா, நான் போய் அஞ்சலிய பாத்துட்டு வரேன் என்று சென்றவளை புயல் வேகத்தில் கடந்து சென்றான் விகர்ணன். இவன் எப்ப வந்தான்? இவன் கிளம்புற வர நம்ம வெளியே வரக்கூடாது. எல்லாம் என் நேரம். இவனுக்கெல்லாம் பயந்து இப்படி ஒளிய வேண்டிய நிலைமை. சை என்று நினைத்தவள் அவளையே பார்த்திருந்த இரு பெண்களிடம், ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருக்கு, மறந்துட்டேன், நான் போய் பேசிட்டு வரேன் என்று மேலே சென்றாள். அவள் ஏன் பொய் சொல்கிறாள் என்று தெரிந்தமையால் அவள் வாழ்க்கை விரைவில் சரியாக வேண்டும் என்று எண்ணியபடி அஞ்சலிக்கு பத்திய உணவை தயாரிக்க சென்றனர். வெளியே யாரும் இல்லாததை உறுதிப்படுத்திக் கொண்டு மேலே ஏறியவனின் முகத்தில் அப்படி ஒரு இறுக்கம். தன் கோபத்தை குறைக்க முடியாமல் நேராக சென்றது என்னவோ அவளிடம்தான். அறையில் கண்ணை மூடி படுத்திருந்தவளை பார்த்தவனுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. தாழிடாமல் கதவை சாற்றி அவளை நெருங்கினான். தீரா என்ற வார்த்தையில் கண்ணை விழித்தவள் அவன் கண்ணில் இருந்த மென்மையை பார்த்தாள். இந்த பார்வை அவர்களின் தனிமையான நேரத்தில் மட்டும் அவன் கண்ணில் காணப்படும் உணர்வு. நேற்று இரவு வரை நடந்தது எல்லாம் அவள் நினைவில் வராதது எவ்வளவு தவறு என்று இன்னும் சில நிமிடத்தில் அவள் கதறப் போவதை அறியவில்லை. மீண்டும் அவனின் தீரா என்ற அழைப்பில், சொல்லுங்க, நான் ஏன் உன்னை லவ் பண்ண மாதிரி நடிச்சேன்னு தானே உனக்கு தெரியணும் என்றவனை பார்த்து ஆமாம் என்று தலையாட்டினாள்.
ஒற்றை விரலால் அவள் காதின் பின்புறத்தை வருட அவள் உடல் அதிர்ந்தது. "ப்ளீஸ் கர்ணா" என்று கூறும்போதே அவளால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. "ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என் உணர்ச்சியை தூண்டி என்ன தவிக்க வைக்கிறீங்க? நான் தான் சொன்னேன்ல, எந்த பொண்ணு மேலயும் வராத அந்த தாட் உன்னை பார்க்கும்போது வருது. நான் என்ன செய்ய? நீதான் என்ன டெம்ப் பண்ற. சோ அத நான் உனக்கு கடத்துறேன்" என்று கூறியவன் அவள் அணிந்திருந்த ஸ்கர்ட்டை சற்று இறுக்கி தொடப்போக, "நோ" என்று விலகப் போக அவளை இழுத்து அவள் இடையில் கையை வைத்தான். அவளால் கட்டுப்படுத்த முடியாமல் அவன் மீது தோய்ந்து விழ, "நீ என்ன டெம்ப் பண்றதே இதுக்காக தானே?" என்று கேட்டவன் அவளை மோக பார்வை பார்க்க, தீ சுட்டது போல அவனை விலகி குளியலறைக்குள் புகுந்தாள். "இதுக்கே ஓடுனா எப்படி? நான் உன்னை காதலிச்சது தப்புதான். என்ன விட்டுருன்னு நீ கதறி என்கிட்ட சரண்டர் ஆகுற வர உன்னை விடமாட்டேன் தீரா" என்று நினைத்து கீழே இறங்க, அஞ்சலியை காண தன் தோழிகளோடு செல்ல கிளம்பி வந்த ஆதிராவின் அன்னை சீதாவின் கண்களில் சிக்க அவனை கேள்வியாக பார்த்தார். அதே சமயம் அங்கு மருத்துவமனையில் காட்டாறு போல் உள்ளே வந்தவனை பார்த்த அஞ்சலி மெலிதாக சிரித்து, "வா விகா" என்றாள். நேற்றைய போல் அமைதியாக இருந்த விக்கி அவனை பார்வையால் துளைக்க தவறவில்லை. "வரண்டா, நீயே எனக்கு குட்டிமா. உனக்கு ஒரு குட்டி பாப்பா. என்னால நம்பவே முடியல" என்று அவள் அருகே படுக்க வைத்திருந்த குழந்தையுடன் விளையாட ஆரம்பித்தான். "நைட்டு திரும்ப எப்ப வந்த விகா?" என்று விக்கி அவனை அழுத்தமாக கேட்க, "விக்கி, தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ்." "எஸ், தட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். பட் என் கசின் சேஃப்டி எனக்கு முக்கியம். எனக்கும் தீராக்கும் நடுவுல வராத" என்று விரல் நீட்டி எச்சரித்தவன், "அப்புறம் வரேன் குட்டிமா" என்று நொடியில் முகத்தை மாற்றி அவளிடம் விடை பெற்றான்.